பாரத சாரண சாரணியர் இயக்க வைரவிழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளணி திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் கடந்த 28 ஜனவரி அன்று தொடக்க விழாவானது கழக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் நிறைவு விழா நிகழ்வாக 2ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று வைர விழா ஜாம்போரி 2025 விழாவின் இறுதி நிகழ்வில் அணித்தலைவர்களுக்கும் மாநிலங்களுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நினைவு பரிசு வழங்கினார். விழாவின் சீஃப் கமிஷனர் ஸ்கவுட் விங், சீஃப் கமிஷனர் கைட் விங், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சாம்பியன்ஷிப் ஆஃப் திஸ் இவெண்ட் ஆகிய விருதுகளை ராஜஸ்தான் மாநிலம் வென்றுள்ளது. அம்மாநில அணித்தலைவர்களிடம் விருதுகளை வழங்கி வாழ்த்துகள் தெரிவித்தார். ஜூப்ளி ஜாம்போரி 2025 விழாவின் இறுதி நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விழாவின் நினைவாக அஞ்சல் அட்டை வெளியிட்டு சிறப்பித்தார். அடுத்த ஜாம்பூரி நிகழ்வானது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுவதால் அதற்கான ஜோதியை அம்மாநில சாரண சாரணியரிடம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் முதல்ல நன்றி சொன்னேன். பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்து அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் 24 ஸ்டேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரீஸ்லேருந்து கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 7 நாட்களும் இங்கே அவங்களுக்கு தேவையான நல்ல குடிநீர் வசதியிலேருந்து அவங்களுக்கான நல்ல உணவுலேருந்து குறிப்பாக குடிநீர் வசதி என்று சொல்லும்பொழுது எவ்ரி 1 hour அந்த தண்ணியை சுத்தத்தை வந்து செக் பண்ணுறதுலேருந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் மூலமாக அந்த ஃபுட்டை வழங்குறதுலேருந்து வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸை பற்றி பிள்ளைங்களுக்கு ஒரு ரியல் லைஃப்னால் என்ன, அதில் எதெல்லாம் தேவை, எஜுகேஷன் இது எப்படி இருக்கணும், ஹெல்த் எப்படி இருக்க வேணும், எக்கானமி எப்படி இருக்கணும் ஒரு நாட்டோடது, இதெல்லாம் விளக்குற அளவுக்கான ஒரு தனி அரங்கம். நம்முடைய ஆர்கியாலஜிகள் சார்ந்த ஒரு அரங்கம், தமிழர் கலைஞருடைய பேர் இருக்கின்ற ஜாம்புரினால அவர் சார்ந்த ஒரு புகைப்பட ஒரு கண்காட்சி, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய டூரிசம் சார்ந்திருக்கின்ற ஒரு அரங்கம், இப்படி ஒவ்வொன்றும் அன்பு தமிழ்நாட்டு அறிவுறுத்தி குறிப்பாக ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதில் இருக்கின்ற இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா விருதுகள், இந்த சில்வர் எலிஃபண்ட், அதே மாதிரி நம்முடைய கலெக்டர் சார்ந்து சில்வர் ஸ்டார், ஸோ இது போன்ற விருதுகள் சார்ந்து இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆளுமைகள் பெற்றிருக்கிறாங்க, ஒரு ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் அதோடைய பண்பு நலன் என்ன அப்படின்றத பறைசாற்றுற மாதிரியான ஒரு அரங்கம். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸோடைய அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களுடைய எந்த ஸ்டேட்டை சார்ந்து வர்றாங்களோ அது சார்ந்திருக்கின்ற ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக எக்ஸிபிட் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த பிள்ளைங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட அந்த 7 நாட்களும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, நம்முடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, லைக் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஆடிங் அனதர் ஃபெதர் டு அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிறதை காட்டிலும் செயலில் காமிக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் நிரூபித்து காமிச்சிருக்கோம். சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் 64 கண்ட்ரி இங்கே கலந்துக்கிட்டு போகும்போது பெருமையாக எப்படி பேசுனாங்களோ, செஸ் ஒலிம்பியாட் நடத்தும்போது கிட்டத்தட்ட 180க்கு மேல் இருக்கின்ற கண்ட்ரிஸ் எப்படி கலந்துக்கிட்டு போகும்போது பெருமையாக பேசினாங்களோ, எப்படி ஃபார்முலா 4 ரேஸ் நம்ம நடத்தும் போது பல்வேறு கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டு நம்மளை பெருமையாக பேசுவோம். அதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக பல்வேறு ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே திரும்பி போகும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி, தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என்று அவங்க சொல்லிட்டு போனது, அதர் கண்ட்ரீஸை சார்ந்தவங்க சொல்லிவிட்டு நம்ம ப்ரைஸ் பண்ணிட்டு போகிறது, இது நாம் சொல்கிறதை காட்டிலும் அவங்க நம்மளை பாராட்டிட்டு பேசிட்டு போனது, எவ்வளோ சேஃபாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் இந்த ஸ்டேட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. இது எங்களால் மட்டும் இல்லை, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து இங்கே வந்திருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரிலேருந்து குறிப்பாக நம்முடைய சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை கண்காணிச்சிட்டே இருந்தாங்க அங்கே இருந்துட்டு. ஸோ எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வந்துடாமல் இதை ரொம்ப அழகாக கொண்டு போனது, அவ்வளோ உன்னிப்பாக அவ்வளோ கவனமாக இருந்ததன் காரணமாக இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸை நம்மளால் நடத்தி முடிச்சிருக்கோம். குறிப்பாக நம்மளுடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சேன். ஏன்னா இது சார்ந்து நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போன அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சேன். இந்த 10 கோடி ரூபாயில் தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு சார். தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுவாக இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே இருக்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற விதமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். இது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது நமக்கு ஒரு நல்ல கட்டடம் வேணும்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்போம். அதையும் உணர்ந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதற்கான அந்த நிதியையும் இன்றைக்கி ஒதுக்கிடுச்சு. அதற்கும் என்னோட நன்றி. தமிழகத்தில் எந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? என்னது இது சாரண இயக்கம் தெரியல, அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்லாம் முடிவு பண்ணோம். இருந்தாலும் அவங்கள்ட்ட நாங்கள் அந்த கோரிக்கை நாங்கள் வைப்போம். தேங்க்யூ.